எந்த அளவுக்குன்னா நபிகள் பெருமானார் அவர்களுக்கும் குறைஷிகளுக்கு வந்து பிரச்சனை வந்து உதவியானப்பட்ட இடத்துல இது நபிகளுடைய தோழர்கள் எல்லாம் போர் செய்வதற்கு தயாரா இருக்கிறாங்க. இறை கட்டளையிலிருந்து நீங்க உமராவற்றை திரும்பிடுங்க, என்ன செய்யுங்க, இங்கேயே நீங்க உங்களுடைய பழிப்பிராணியை இருந்து உங்க தலையை மடித்து கொண்டு திரும்புங்க சொல்றாங்க. யாரும் கேட்கல. கூடாரத்துக்கு வர்றாங்க. இவரோட மனைவி உம்மு சலமா ரலியல்லாஹு ஒரு ஆலோசனை சொல்றாங்க. ஒரு ஆட்சி தலைவர் தன்னுடைய மனைவியுடைய ஆலோசனைக்கு மதிப்பளிக்கிறார். நீங்க யார்ட்டையும் பேசாதீங்க, நீங்க போய் உங்களோட பழிப்பிராணியா இருங்க, நீங்க உங்க தலைமுடியை மடிச்சுக்க, மத்தெல்லாம் நடக்கிறத பாருங்கட்டா. இவ என்ன சொல்றது, உனக்கு என்ன தெரியும் சொல்லுவாங்க. இன்னைக்கு எப்படி இன்னைக்கு 21 ஆண்டு நடக்குது, என்னதான் படிச்சுதான் சரி, அவளை எவ்வளவு பெரிய பொசிஷன்ல ஆபீஸ்ல தான் சரி, வீட்டுக்குள்ள வந்து அடிமை தான். அப்படிதான் இன்னைக்கு இருக்கு. ஆனா நபிகள் பெருமானார் மனைவிடைய அந்த ஆலோசனைக்கு ஒதுக்கத்தை கொடுத்தாங்க, அதை செஞ்சாங்க. அடுத்த செகண்ட்ல ஒவ்வொருத்தரும் தான் போட்டி போட்டு செஞ்சாங்கன்னு இது வரலாறு.